பப்ளிக் பள்ளி. அறம் டே 6.0 அமேசிங் லேர்னர்ஸ். இன்கிரெடிபிள் இந்தியா. சீசன்ஸ் அண்ட் கலர்ஸ். வாழ்க்கை அழகானது. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். Ready. அடியே, என்ன ஃபோனை சார்ஜ் போட்டுட்டு நோண்டிட்டு இருக்கிற? அத்தை, ஃபோனில் சார்ஜ் இல்லை, அதனால தான் சார்ஜ் போட்டுட்டே ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறேன். கொஞ்ச நேரம் நீ தொல்லை பண்ணாமல் இருக்கிறீங்களா? இப்படியே பண்ணு, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த ஃபோன் வெடிக்கும் பாரு. ஓ மை காட், ஃபயர் ஃபயர்! என்னம்மா ஃபயர் அணைக்க கூப்பிட்டா கிட்ட தூக்கிட்டு வந்து இருக்கிற? இங்க காக்ரோச் எல்லாம் இல்ல. ஐயோ பாட்டி, இது ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் தான். நான் ஃபயர் அணைக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். எங்க சயின்ஸ் மேம் சொல்லி கொடுத்த ஒரு முக்கியமான கருத்தை தான் நான் இங்க சொல்ல போறேன். தீ அணைப்பான், அதாவது ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், ஒரு சிவப்பு உடை அணிந்த சூப்பர் ஹீரோ. அது உயிர்களை காப்பாற்றும். தீ அணைப்பான்களில் பல வகைகள் உள்ளன. தண்ணீர் வகை, நுரை வகை, CO2 வகை மற்றும் உலர்தூள் வகை. இவையெல்லாம் வெவ்வேறு அவெஞ்சர்கள் போலவே. மின்கம்பியில் தீப்பிடித்தால் ஒருபோதும் தண்ணீரை பயன்படுத்தக்கூடாது, ஏனெனில் தண்ணீர் மின்சாரத்தை கடத்தும். அப்படிப்பட்ட மின்தீயில் CO2 தீ அணைப்பான் தான் நம்ம ஹீரோ. அது ஆக்சிஜனை தள்ளிவிடும், தீயை குளிர்விக்கும். ஆனால் சிலர் தீயை கண்டவுடன் சினிமா கிளைமேக்ஸ் மாதிரி தண்ணீர் வாளியை எடுத்துக்கொண்டு ஓடிவிடுவார்கள். அப்படி செய்யாதீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், தீ அணைப்பான் சுவரில் தொங்கும் அலங்காரம் அல்ல, அது உயிர் காப்பான். அதை எப்படி பயன்படுத்துவது என்று கற்றுக்கொள்ளுங்கள். தீ வருவதற்கு முன் அதை எப்படி பயன்படுத்துவது என்று கற்றுக்கொள்ளுங்கள். இல்லையெனில் தீ நம்மை பயன்படுத்திவிடும். இங்க இவ்வளோ சொல்ற, அப்படி இருந்தும் அங்க எல்லாரும் அந்த போனை தேட நோண்டிட்டு இருக்கீங்க. ஐயோ அத்தை, நானே ரீல்ஸ் பார்க்கலாம் தான் ஃபோன் எடுத்தேன். நீங்க வாய் வச்ச நேரம் ஃபோனே வெடிச்சிருச்சு. சரி விடு, நம்ம அறம் ஸ்கூல்ல ஆனுவல் டே செலிப்ரேஷன் வைக்கிறாங்கல்ல, யூடியூப்ல ஓட்டா நம்மளே லைவ் பார்க்கலாம்ல. சரி இருங்க, நான் போய் போடுறேன். போனை நோண்டிக்கிட்டு சாப்பிட்டா இப்படிதான். சிக்கன் பனானா, சிக்கன் பனானா, சிக்கன் பனானா, பனானா பனானா. அட்ட பூச்சிடா தொட்டா போச்சுடா, ஆண்ட்ராய்டும் ஐபோனும் இப்ப உனக்கேண்டா. கொட்டும் குளவிடா பட்டா போச்சிடா, வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் இப்ப உனக்கேண்டா. நாட்டில் 76.7% மாணவர்கள் படிப்பை விட பொழுதுபோக்கவே அதிக நேரம் செல்போனை பயன்படுத்துவது தெரிய வந்துள்ளது. இரண்டு நாட்கள் ஓய்வில்லாமல் ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடிய இளைஞர் மயக்கமடைந்து உயிரிழந்து போனார். ஆன்லைன் விளையாட்டுக்கு அடிமையான சிறுவன் மனநலம் பாதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.